ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்படை தான் பார்க்க போகிறோம். பருப்படைக்கு ஊற வைக்க என்னென்ன எடுத்துக்கணும்னா, உளுத்தம்பயிறு, கடலப்பயிறு, துவரம்பயிறு, கடலப்பருப்பு, அப்புறம் 1:1 அரிசி, 5க்கு 1:1 அரிசி எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்க என்னென்ன பண்ணணும்னா, இஞ்சி, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா, தேங்காய் இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச மாவில் வந்து ஆட் பண்ணிக்கணும். க்ரஷ் பண்ணி எப்படின்னா துருவுன மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் இதை புளிக்க வச்ச பிறகு நம்ம எப்போ வந்து அடை ஊற்றுறோமோ அது இப்போ வந்துட்டு அரை வேக்காட்டில் முருங்கைக்கீரையுமே 1 கப் வெங்காயம் இது ரெண்டும் அரை வேக்காட்டில் வதக்கி அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ மாவு நல்லா புளிச்சு கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு அடை ஷேப்பில் வேணும்னா அடை ஊற்றிக்கலாம், இல்லை தோசை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த தோசையை ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து அதிகமாக ஃபைபர், நியூட்ரிஷன் இருக்கனால டெய்லி நம்ம அரிசி மாவு தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த தோசையை வந்து வீக்லி ட்வைஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த அடை தோசை தான் ஊற்றிட்டு அதுக்கு வந்து கெட்டி சட்னி அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். அதுக்கு பதில் தான் அதில் தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீட்டில் நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ்.